Hi everyone. இன்னைக்கு உங்களுடைய physics exam முடிஞ்சிருக்கும் and இதுதான் last examம் கூட. So physics exam question paper எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? டஃப்பா இருந்ததா? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? So அதெல்லாம் மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. And நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரியர் கைடன்ஸ் ஆன ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம இன்னும் ஒரு ஒன் டேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கெரியர் கைடன்ஸான ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேப்பருக்கான ஆன்சர் கீயும் ஸோ உங்களுக்கு இன்னும் ஈவினிங் இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் டவுட்ஸ் இருக்குது, கட் ஆஃப் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி காலேஜஸ் எந்த ஜோனில் எனக்கு நல்லா இருக்கும், எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காலேஜ் ப்ரிஃபர்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய குவரிஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. உங்களுக்கு கரியர் கைடன்ஸான ரிலேட்டட் டவுட்ஸ் எதுனா கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மையும் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் டியர் சில்ட்ரன். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்தாலும் சரி, நல்லா எழுதிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஆவரேஜாக எழுதியிருக்கேன் சார், சுமாராக எழுதியிருக்கேன் சார் அப்படின்னாலும் நத்திங் டு வரி, எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. முடிஞ்சது முடிச்சு போனது தான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு மட்டும் உங்களுடைய நேரத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் படிக்க முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.